ಕಾರ್ಮಿಕರ ದಿನಾಚರಣೆಯ ಅಂಗವಾಗಿ CPI KGF ತಾಲೂಕು ಕಮಿಟಿ ವತಿಯಿಂದ 140 ವರ್ಷದ ಕಾರ್ಮಿಕರ ಇತಿಹಾಸ, ಹೋರಾಟ, ತ್ಯಾಗ, ಬಲಿದಾನಗಳ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ಕೂಡ ವಿಶ್ವ ಕಾರ್ಮಿಕರು ಏನು ಹೋರಾಟದಿಂದ ಎಲ್ಲ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಪಡೆದರೋ, ಆದರೆ ಇವತ್ತು ಆ ಹಕ್ಕುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ವಿಶ್ವ ಕಾರ್ಮಿಕರ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಇಲ್ಲಿ CPI ಪಕ್ಷದಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. உலக தொழிலாளர்களுடைய 140 ஆண்டுகளுடைய மேதின நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுடைய தியாக வரலாற்றை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் கோலார் தங்க வயலினுடைய அவல நிலை, இந்த கோலார் தங்க வயலிலே இன்றைக்கு மே தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு நிலை இல்லை. தொழிலாளர்களுடைய அந்த மகிழ்ச்சி, தொழிலாளர்களுடைய அந்த ஆனந்தம்தான் இன்றைக்கு மே தினத்திலே இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு வரலாறு. தங்க சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பெமல் தொழிற்சாலை என்று மூடுவார்கள். எங்களுக்கு எங்கே கூலி, எங்கே வேலைவாய்ப்பு, எங்கே எங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தினப்பயணிகளாக பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கோலாருக்கு போய் வேலை செய்கிறார்கள், இன்றைக்கு ஒசகோட்டாவிற்கு போய் வேலை செய்கிறார்கள். ஆனால் கோலார் தங்க வயலிலே எந்தவித தொழிற்சாலையும் இல்லை என்கின்ற ஒரு அவல நிலை இங்கே இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொழிலாளர்களுக்கு நான் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துவேன், இந்த தொழிற்சாலை வந்துவிட்டது, அந்த தொழிற்சாலை வந்துவிட்டது, நாளைக்கு இந்த கம்பெனி வருகிறது என்கின்ற அந்த பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்து வருகிறார். ஆனால் கோலார் தங்கவயல் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கோலார் தங்கவயல் இளைஞர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வருகிறது. இங்கே பாருங்கள், இந்த BGML தொழிலாளர்களுடைய நினைவு சின்னம் தான் இந்த சிலை. 2025 24 நவம்பர் 5ஆம் தேதி இங்கே BML கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய போராட்டத்திற்காக, தங்களுடைய சலுகைகள் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட வேண்டும், பெமலிலே கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை இன்றைக்கு நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 26 நாட்கள் வீரச் செறிந்த போராட்டத்தை இங்கே நடத்தினார்கள். ஆனால் MLA ஓடி வந்தார், MP ஓடி வந்தார், மந்திரி ஓடி வந்தார். எல்லா தொகுதியினுடைய இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள், தொழிற்சங்க இயக்கங்கள் எல்லாம் இங்கே பந்தலிலே ஓடி வந்தார்கள். உங்களுக்கு நாங்கள் தீர்த்து வைத்து விடுகிறோம், உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்து விடுகிறோம், இன்றைக்கு உங்களுக்கு உடனடியாக எல்லா உரிமைகளும் சலுகைகளையும் நாங்கள் வழங்குகிறோம் என்று இங்கே உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு MLA சொன்ன உத்தரவாதம் எங்கே? MP சொன்ன உத்தரவாதம் எங்கே? மந்திரி சொன்ன உத்தரவாதம் எங்கே? இன்றைக்கு தொழிற்சங்கத்தினுடைய அந்த போராட்டத்தை தொழிலாளர்கள் மத்தியிலே இன்றைக்கு நாம் வேலையை போய் செய்வோம், நமக்கு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் என்று அந்த போராட்டத்தை கைவிட்டு அந்த தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு 1.5 வருடமாக அந்த தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தையிலே இன்றைக்கு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையிலும் கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு இல்லை. கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளி வர்க்கத்திற்காக, தொழிலாளர்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு வீரச் செறிந்த மே தினத்தை பற்றி இங்கே பேசுகின்றோம். மே தினம் என்று சொன்னால் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உரிமைக்காக துப்பாக்கி குண்டுகளிலே அவர்கள் சிந்திய இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இந்த செங்கொடி, அப்படிப்பட்ட வீரம் செறிந்த அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு குப்பையிலே போடப்பட்டு விட்டது. அவர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு தீர்வு யார் கொடுப்பார்கள்?
அவர்களுக்காக யார் நிற்பார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஒன்றுபட்ட போராட்டத்தான் இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படும். வலிமையான போராட்டங்களால் தான் இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படும். ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அவர்களுடைய நிலுவைத் தொகை இன்றைக்கு வழங்கப்படவில்லை. அந்த நிலுவைத் தொகையினுடைய வழக்கு டிவிஷன் பெஞ்சில் இன்னைக்கு இருக்குது. தொழிலாளர்களுடைய வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று கோலார் தங்க வயலிலே மிகப்பெரிய இயக்கங்கள் இன்றைக்கு நடந்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு, தொழிலாளி விரோத அரசு, நரேந்திர மோடி அரசு, துரோக அரசு இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க முடியாது, வீடுகளை இன்றைக்கு சொந்தமாக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். சைனாடு மலைகளை விற்க வைப்பதற்காக, தங்க சுரங்கங்களை பிரிப்பதற்காக, ஒர்க் ஷாப்புகளை இன்றைக்கு பிரித்து விற்பதற்காக இன்றைக்கு ஸ்கிராப் இன்னைக்கு டெண்டர் விடுறதுக்காக கேஸ் போட்டுக்கிறான். தொழிலாளிக்கு காசு கொடுக்கல, தொழிலாளி வீடுகளை நீ சொந்தமாக்கப்படல, தொழிலாளி பிள்ளைகளுக்கு இங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தல, ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தல. ஆனா இந்த ஊரினுடைய மகாராணி, இந்த ஊரினுடைய எம்எல்ஏ, உலகத்திலேயே கண்ணம் பார்க்க முடியாத மிகப்பெரிய அந்த எம்எல்ஏ, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஒரே ஒரு அதிசய பிறவி, என்ன விட்டா யாரும் இந்த ஊருக்கு இல்ல, நான் மனசு வச்சாதான் உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுன்ற அந்த ஆணவத்துல அந்த எம்எல்ஏ இன்னைக்கு காதுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்திக்கின்னு, யார் பேசுறதும் காதுல கேட்கறது இல்ல, கண்ணுக்கு மூடிக்கின்னு கண் எதிரில் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியாத மாதிரி இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். வன்மையாக கண்டிக்கின்றேன். இங்கே தொழிற்சாலை இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, தங்க சுரங்கம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது, தமிழ் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த ஊர்ல வந்து வளம் வந்துட்டுக்கிற ஒரு எம்எல்ஏ 35 வார்டு இன்னைக்கு நாரி நிக்குது, மைன்ஸ் பகுதிகள் இன்னைக்கு நாரி நிக்குது, கவுன்சில் பாடி இல்லை. ஆனா நகர சபையில கோடிக்கணக்கான ரூபாய் வருது, குடிக்க தண்ணி இல்லை, குடங்களை எடுத்துக்கின்னு இன்னைக்கு தாய்மார்கள் இந்த வெயில்ல இன்றைக்கு அலைகிறார்கள், டேங்கர் தண்ணீர் இல்லை. எப்போ இன்னைக்கு ஒரு கவுன்சிலரு, ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடரு ஜெய்பால் மக்கள் பிரச்சனைக்காக அந்த அம்மாவை பார்த்து கேள்வி கேட்டா, இன்னைக்கு அவரை நீ எப்போ போராட்டம் பண்ண போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை அவமதிக்கிற அந்த வேலையை இன்னைக்கு அந்த எம்எல்ஏ செய்கிறாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மூத்த தலைவர், அவருக்கே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது. அவரை அவமானப்படுத்துறதுக்கு அந்த அம்மையாரை நான் வன்மையாக இன்றைக்கு கண்டிக்கின்றேன். ஜெய்பால் அவர்கள் உணர வேண்டும், எப்ப யாரை இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக நீ ஒன்னு திரட்டி இன்னைக்கு ஊரை கூட்டி அந்த அம்மாவுக்காக நீ வேலை செஞ்சியோ, இன்னைக்கு அதே அம்மையார் உன் முதுகலை குத்துற ஒரு துரோக செயல் இன்னைக்கு நடக்குது. கோலார் தங்க வயலில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் இன்னைக்கு எல்லா கவுன்சிலர்களும், எக்ஸ் கவுன்சிலர்களும், கோலார் தங்க வயல் மக்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்காக, இந்த ஊரினுடைய நலனுக்காக இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டார். அவர்களுக்காக வாய் திறக்காத எம்எல்ஏ, தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக வாய் திறக்காத எம்எல்ஏ, தங்க சுரங்க பிரச்சனைக்காக வாய் திறக்காத எம்எல்ஏ, வீடுகளை சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு வாய் திறக்காத எம்எல்ஏ, சைனாடு மண்ணை விற்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி எடுக்கிறான். நீ ஏதாவது டீல் ஆயிட்டுக்கிறியா? ஸ்கிராப் விடுறதுக்கு இன்னைக்கு டீல் பண்ணிட்டுக்கிறான். நீ ஏதாவது டீல் ஆயிட்டுக்கிறியா? இன்னைக்கு ஓப்பனா வந்து பொதுக்கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய இன்னைக்கு எம்எல்ஏ, இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கொடி வேடிக்கை பார்க்காது. உன்னை எதிர்த்து, இந்த பிரச்சனைகளை எதிர்த்து, எங்கள் ஊரை அழிக்கின்ற நினைப்பவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு உணரணும், எப்படிப்பட்டவங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இன்னைக்கு மதிப்பு மரியாதை தெரியாதவங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இன்னைக்கு தலைவர் ஜெய்பாலுக்கு
நாளைக்கு இன்னொருத்தருக்கு என்பதை நீங்கள் உணரப்பட வேண்டும். இன்னைக்கு வெறும் வியாபாரம் நடந்துனுக்குது, கான்ட்ராக்ட் வியாபாரம் நடந்துனுக்குது, இன்னைக்கு கமிஷன் வியாபாரம் நடந்துனுக்குது, அதிகாரிங்க டிரான்ஸ்பர்ன்ற பேர்ல லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு ஊழல் நடந்துனுக்குது. மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனைக்காக எந்தவித வேலைகளும் நடக்கவில்லை. இந்த மே தினம் ஒரு கருப்பு தினம். கான்ட்ராக்ட் தொழிலாளர்களே, உங்களுக்கு ஒரு கருப்பு தினம். நீங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நான் உங்களுக்காக என்றும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். உங்களுக்காக குரல் கொடுப்பேன். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். அந்த துரோகிகளை நீங்கள் முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும். இங்கிருந்து பந்தல்ல இட்டு போனவனுங்க பதில் சொல்லணும். இன்னைக்கு பந்தலை விட்டுட்டு வா, நம்ம பிரச்சனை தீர்க்கலாம், நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னவங்க இன்னும் ஆயிருக்குது. ஏன் பிரச்சனை தீரல? இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு தெரியுங்களா? இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்தவர்கள் உண்மையாகவே தண்டிக்கப்பட வேண்டும். பலிக்கடாக்கப்பட்டது தொழிலாளர்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்காக, தங்க சுரங்க பிரச்சனைகளுக்காக, தங்க சுரங்க தொழிலாளிக்கு செட்டில் ஆகாம, தங்க சுரங்க குடியிருப்புகளை இன்னைக்கு சொந்தமாக்கப்படாம, மைன்ஸ்ல ஒரு துண்டு பொருளை கூட விற்கிறதுக்கோ அதை டெண்டர் விடுறதுக்கோ இன்னைக்கு கோர்ட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை தங்க வயலிலே உருவாக்குவேன் என்பதுதான் இந்த மே தின சபதமாக ஏற்கின்றோம். உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள். நமது உரிமைக்காக தங்க சுரங்க தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேரப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, 8 மணி நேரம் வேலை, தொழிலாளர்களுடைய தொழிற்சங்க உரிமை, அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய சிலை இன்றைக்கு சேதமடைந்து நகரசபையிலே இருக்கிறது. இந்த ஊரை கட்டி காக்கின்றேன், இந்த மக்களை கட்டி காக்கின்றேன், இவர்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொன்பவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இன்றைக்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? சிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா, இல்லை சிலை உடைந்து நாசமாக்கப்பட வேண்டுமா? அதில் நடந்திருப்பது ஊழலா? ஊழல் இல்லை என்றால் நீ ஏன் தயங்குகிறாய்? இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து நீங்க பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த வீடுகளை சொந்தமாக்குறதுக்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும் டெல்லி வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல போய் இங்கிருந்து ட்ரெயின் பயணம் செய்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இன்னைக்கு வேற யாரும் இல்லை. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. எல்லா பிரச்சனையிலும் உன்னுடைய நிலைப்பாடை நீங்க சொல்லணும். எதையுமே சொல்லாத நீ தான் தோன்றித்தனமா நீங்க செயல்பட்டா இந்த மக்கள், தொழிலாளர்கள் என்றும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன்.